வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை 16ஆம் தேதி, நாளைக்கு பார்லிமெண்ட். ஸோ 16ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம். இந்த வீடியோ எது சம்பந்தமான என்று சொன்னால், எங்களுடைய ஹருணி அம்மாட யாழ் வருகை, அது தவிர இளங்குமரனுடைய கார் ஆக்சிடெண்ட், அது தவிர வைத்தியசாலைக்குள்ள யார் போகலாம் போகக்கூடாது என்ற சம்பந்தமான ஒரு சின்ன ஒரு தெளிவான வீடியோ. என்னென்றால், நான் நேற்றைய தினம் கொழும்புக்கு யாழ்ப்பாணத்துலேருந்து வந்து கொண்டிருந்தேன். அப்போ கௌஷலில் எனக்கு கால் பண்ணி ஒரு 6:37 போல் இளங்குமரன் அண்ணா ஆக்சிடெண்ட் என்று சொல்லிக்கல நான் பயந்துட்டேன். ஏனென்றால் அதுக்கு முதல் தான் ஃபைசால் நான் வந்து புத்தளத்தில் வெசல் போய் ஆக்சிடெண்ட் ஆகினேன். ஸோ ஆக்சிடெண்ட் ஒன்று பயந்துட்டேன். அப்போ நான் டப்பண்டு காரை நிப்பாட்டி போட்டு தேடி பார்த்துனான் என்ன நடந்தது, இதன் சீரியஸான பிரச்சனையான்னு சொல்லி. அப்போ எனக்கு இந்த ஃபேஸ்புக்கில் ஒன்றே கண்டுபிடிக்கலாம் போயிட்டு, அப்போ டப்பண்டு என் பஷ்மேட்ஸ் எல்லாம் இப்போ வேலை செய்கிறாங்க, கன்சல்டன் எல்லாம் இதனால இப்போ கடை ரெண்டு அடிச்சுனா நான் அடித்து கேட்டால் தலையில் மட்டும்தான் சின்ன ஒரு காயம். ஸோ எஸ்டியூவில் வச்சிருக்கணும், மானிட்டர் பண்ணி கொண்டிருக்கணும். அது ஹெட் இன்ஜரிண்டா 24 to 48 hours மானிட்டர் பண்ணுறது. பிளட் ப்ரெஷர், ஹார்ட் ரேட், மற்றது அவருடைய பிளட் குளுக்கோஸ் லெவல், அது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறேன். ஸோ மானிட்டரிங்கில் தான் இருக்கிறார். மற்றபடி சீரியஸான ஃப்ராக்சர்ஸ் ஒன்றும் இல்லை, கை கால் முறிவு இல்லையாண்டு. அதுக்கு பிறகு நான் அந்த வீடியோவை பார்த்து நான் 2 பேர் போட்டிருக்கணும். இல்லை ஒரு ஆள் திட்டமிட்ட சதியாண்டெல்லாம் வீடு வந்தேன். மக்களை சனம் வந்து பார்க்கணுமன்றதுக்காண்டி இளங்குமரனை கொலை செய்ய திட்டமிட்ட சதியா என்று சொல்லி 1-2 வீடியோக்கள் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சரியான பிள்ளை. அப்போ நான் ஏன் இந்த யூடியூப்பை தொடங்கினா முள்ளால் தான் அடிக்கணும். இப்போ நாங்கள் போய் சொல்லி கொண்டு கேளாது, தம்பி அப்படி வீடியோ போடாங்க இப்படி போடாங்கன்னு சொன்னால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறது இலங்கையில் சட்டம் இல்லை. இதே லண்டன்னு சொன்னால் ஒரு வீடியோ ரிப்போர்ட் பண்ணால் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதில் யூஎஸ்ஏன்றா வேறு. ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஸோ சட்டம் இல்லாத ஒரு நாட்டில் கதைச்சி பேசி சட்டங்களை மாட்டலாம் என்ற ஒரு நாட்டில் நாங்கள் சில விஷயங்களை முள்ளால் தான் எடுக்கணும். நீ தான் யூடியூப்பில் அடிக்க போயிடும், நானும் அடிக்கிறேன், போய் வழக்க போடு என்ற எல்லாமே தான் நாங்கள் இலங்கை இருக்குது. ஸோ அதை பார்த்தனா அதில் என்னென்றால் இளங்குமரன் கார் போய்கொண்டிருக்குது. யார் ட்ரைவ் பண்ணு தெரியல, இளங்குமரன் தான் ட்ரைவ் பண்ணு சொல்லணும். அதுக்கு முன்னுக்கு இன்னொரு படி மாதிரி ஒன்று போய்கொண்டிருக்கு. இளங்குமரன் கார் போய் ஓவர்டேக் பண்ணிக்க அவரை திருப்பிக்க பின்னுக்கு அடிபட்டு ஃப்ளிப் பண்ணுது. ஸோ அது சீரியஸான இன்சிடென்ட். என்னென்றால் அந்த மாதிரி கார்களில் வந்து ஏர் பேக்ஸ் இருக்காது. செக்யூரிட்டியில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, முன் விண்ஸ்க்ரீன் எல்லாம் அப்படி கிழிஞ்சுன்னு போயிருக்கு. அப்போ அதுக்காக ஆக்கள் வெளியால் வாரதுக்கு, இப்போ சீட் பெல்ட் போடாட்டி வெளியால் வாரதுக்கு வந்தால் அதில் இருக்கிற கல்லுகள் தலையெல்லாம் அப்படி அடிபடுறதுக்கு பெரிய ஒரு இன்சிடென்ட் உண்டு. சின்ன விஷயமா முடிஞ்சிருக்கு. ஒருத்தருக்கு உயிர் பாதிப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். வரக்கூடாதுன்னு நான் கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். என்னென்றால் இதுக்கு பிறகு பார்ப்போம். இது சம்பந்தமாக நாங்கள் என்னுடைய கருத்து என்னென்றால், ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு வந்து மக்கள் தேர்வு செய்யல, அதோட மக்கள் தேசிய மக்கள் சக்தின்ற கூடின ஓட் கூடின ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். ஸோ ஏன் அந்த 9 பேர் இளங்குமரனை சனம் ஓட் கூட போட்டுக்கண்டா தேர் சம்திங். ஸோ அவர் செத்தா அடுத்தால் பார்லிமெண்ட்டுக்கு போவார் தானே அண்டு இல்லை. அப்போ இளங்குமரனுக்கு ஏன் சனம் அதில் ஓட் கூட பண்ணியிருக்கண்டா தேர் சம்திங். இப்போ சனம் இளங்குமரனில் அது என்பிபிக்கு வந்த அலை தான், அதில் இளங்குமரனை ஓகே சனம் கூட பார்க்குது. ஸோ இளங்குமரன் செத்தா பரவாயில்லை, அடுத்த இன்னொரு ஆள் வருவார் தானே என்றெல்லாம் அரசாங்கம் தீர்மானிக்கலாம். இந்த எம்பி செத்தா அடுத்த ஆள் வருவார் தானே. இல்லை, ஒரு எம்பி என்றது வந்து என்னென்னா மக்களோட நம்பிக்கையை வேண்டால் அவ்வளோதான். 398 பேர் 496 பேர் 396 பேர் எலெக்ஷன் கேட்கல, மக்களுடைய நம்பிக்கையே வேண்டால் தான் ஒரு எம்பி. ஸோ மக்கள் ஏதாவது யோசிக்கணும், ரைட் இவர் வந்தால் எங்களுக்கு ஏதாவது செய்வினம் என்று தான் மக்கள் யோசிக்கணும். அப்போ நாங்கள் அந்த நேரத்தில் சொல்ல இல்லாத இந்த எம்பிக்கு பாதுகாப்பு தேவையில்லை. இப்போ அனுர அரசாங்கத்தின் இதுண்டா தண்டை ஆக்களுக்கு கூட பாதுகாப்பு தேவையில்லைன்னு என்ன சொல்கிறேன்னா, இப்போ நானும் தலையால் தான் நடந்து போகிறேன். இப்போ எல்லாரும் அப்படி தான். நாங்கள் இப்போ எம்பி எல்லாரையும் பொதுமக்களுக்கு நிகராக்கிட்டோம் வேண்டா. இப்போ ஒவ்வொரு நாளும் என்ன செய்யலாம்டா, ஒவ்வொரு பொதுமகனையும் பாராளுமன்றத்துக்கு அனுப்பலாம் கதைக்கிறதுக்கு. ஏன் எல்லா நாளும் எம்பி போவான். அப்போ இன்றைக்கு நான் அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்காரன், அதுக்கப்புறம் முன் வீட்டுக்காரன், அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்ச மாமா வரலாம், எல்லாரும் மாறி இது பொதுமக்களும் எம்பி மேலும் ஒன்று தான். என்றால் அனுர அரசாங்கத்தின் இது கூடின வேலை தான். என்ற நான் சிம்பிளாக வர உங்களோட எல்லாரோடையும் கதைக்கிறேன். அந்த என்ன சொல்கிறது, ஒரு மாயை ஏற்படுத்துகிறோம். இப்போ உங்களுக்கு தெரியும் லண்டனில் எம்பி மேர் சிம்பிளாக பைசிக்கில் போவாங்க. ஏன்னா அங்கே இந்த செக்யூரிட்டி அப்படி, அங்கே எல்லாமே சிசிடிவி சர்வேலன்ஸில் இருக்கும். அங்கே சுட்டு கொலை செய்கிற நடக்கும், வெள்ளையர்கள் தமிழர்கள் இந்த இன சூடுபாடுகள் நடக்கும். பட் இவர் ஒரு எம்பி சும்மா சைக்கிளில் போனோடனே மற்றொருத்தரும் முழு சிஐடியும் அங்கேயும் இங்கேயும் காதுக்குள்ள கை வச்சோன்னு நிற்பாங்க. ஓகே இஸ் வாக்கிங் அரவுண்ட் என்றோட நிற்பாங்க. இவர் சும்மா சீன் காட்டுறதுக்கு போகிறது. அப்படி இங்கே போயில என்னன்னா நீங்கள் வந்து அடிப்பாங்க, சாப்பிட்டு கொண்டு வந்து அடிப்பாங்க, தூக்கி எறியணும், திலத்தி கொண்டு அடிக்கணும். அப்படி கணக்கு பிரச்சனை இருக்கீங்க. ஏன்னா நின்றா திருப்பி அடிப்பாருண்டு பயம், எத்தனை பேரை கூட்டி கொண்டு வெட்டுறாங்களோட பயம். என்றால் இப்போ தம்பி இளங்குமரனுக்கு ஒரு ஏபேக் கூட இல்லை. அந்த காரில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பழைய கார்.
அவன்கிட்ட சொந்தக்காரன் நினைக்கிறேன் நான். ஏர் பேக் கூட இல்லை. ஸோ அடிபட்டு தலையில் அடிபட்டு ஏதாவது செத்துருந்தா தேசிய அரசாங்கத்துக்கு ஒரு சாதாரணமான ஒரு டெத். ஆனால் அவன்கிட்ட குடும்பத்துக்கு அம்மா அப்பா பிள்ளைகளுக்கு வந்து ஒரு பெரிய இழப்பு. இளங்குமரன் இல்லைன்றது அவன் ஒய்ஃபுக்கு தாங்க இல்லாத ஒரு இழப்பு. பிள்ளைகளுக்கு கல்யாணம் கடிதாரம் தெரியும், எல்லா பிள்ளைகளுக்கு தெரியும். அம்மா அப்பாவுக்கு ஒரு பெரிய இழப்பு. அப்போ அனுர அரசாங்கம் சும்மா 3 பேரோட ஒரு பழைய காரில் ஏர் பேக்கும் இல்லாத காரில் சும்மா ஒரு எம்பியை அனுப்புகிறன்றது. இப்போ இன்றைக்கு 8 or 12 ஏர் பேக் இருக்குது. நானும் அடிபட்டு சாகணும் தெரியாது, இன்றைக்கு நான் தான் டிரைவர் நான். ஆனால் இப்போ நாங்கள் டிரைவர்ஸ் 2 பேரை வச்சிருக்கலாம். ஸோ அவட பேமெண்ட் இன்னும் பார்லிமெண்ட்டில் தெரியல. அப்போ தராமல் யார் வந்து வேலை ட்ரைவ் பண்ண போகிறாங்க? அப்போ நான் அதெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கிறேன், இன்னும் பார்லிமெண்ட்லேருந்து தெரியல. ஸோ யார் வந்து ஃப்ரீயாக ட்ரைவ் பண்ண போகிறாங்க? அப்போ இளங்குமரனோ நானோ அல்லது ஃபைசால் எம்பியோ அல்லது கயந்திரமார் பொன்னம்பலமோ யார் இருந்தாலும் பாதுகாப்பு நீங்கள் ஏனென்றால் தோசா வலியபிள் பீப்புள். அதாவது 225 லட்சம் இருக்கிற மக்களில் அந்த 225 லட்சம் மக்கள் வந்து 22.5 மில்லியனுங்கிற மொத்த சனத்துக்கு அதில் 225 பேரை தான் நாங்கள் இப்போ பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பினோம்னா தே ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டு த பப்ளிக். அவ்வளோதான் நான் பார்க்கணும். அவர்கள் வந்து சனம் நினைக்குது. இப்போ 400 ரூபாயில் ஏன் இளங்குமரன் எம்பி ஆயிருக்கு ஏன்னா அனுரண்டால சேஞ்சுக்காண்டி ஓட் போட்டவன் அனுர அரசாங்கம் இந்த எடுத்துட்டுது. மற்ற அவர் ஜனாதிபதியாக வந்துட்டார். ஸோ அவருக்கு ஒரு ஃபோர்ஸை கொடுக்கணும்னு சனம் ஓட் போட்டது. அதில் இருந்தாக்கள் எம்பி இளங்குமரனுக்கு கூட ஓட் பண்ணுறது. அப்போ தம்பியை அப்படி ஒரு இப்போ நான் கேட்கல அப்படியே அவருக்கு கொடுக்க பக்கத்து பிறப்பையும் எனக்கு போட்டுடுவோம்னு எனக்கு தேவையில்லை. என்னோட சொந்தமாக கார் இருக்குது, லோன் பே பண்ணி கொண்டிருக்கேன். 70 லட்சம் இன்னும் 67 லட்சம் பே பண்ணணும். பட் என்னுடைய சொந்த கார் இருக்கு என்னட்டு அது சாதாரணமாக பாதுகாப்பான கார். 8 12 15 ஏர் பேக் இருக்குது. பிறண்டிச்சுன்னா சகல பக்கத்துலேருந்து ஏர் பேக் வரும். தப்பிடுவேன், அடித்து கொளுத்தினா வழியே மற்றபடி தப்பிடுவேன். ஸோ அவனுக்கு தம்பிக்கு அந்த பாதுகாப்பை வழங்கியலாத அனுர அரசாங்கம் நாடு நினைதுன்ட்டு ஓனே அழுதுன்ட்டு நீங்கள் கேட்பீங்க. இல்லை, எனக்கு அவன் அரசியலில் எதிரி தான், போடிதான். வந்து கண்டுபிடிக்கிற சாவச்சேரியில் அது ஒரு சனத்தில் வீட்டை போய் ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லி கொண்டு கேட்குறது. அந்த வேலையில் எனக்கு அவனில் கோவம். சும்மா வந்திருந்து அங்கே இங்கே திரிஞ்சு இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் எல்லாருமா சேர்ந்து சனத்துக்கு செய்யலாம். அதை விட்டுட்டு நான் செய்கிறேன்னு சொல்லி செய்கிறது வந்து நான் நீங்கள் செய்வோம் நாங்களும் செய்கிறோம்ன்றது வேறு, நான் தான் நாங்கள் செய்கிறேன்னு கண்டுபிடிக்கிறேன்றது வேறு. அப்படியான விடயங்களில் தம்பி அவனோட கோவம் கொண்டு இருந்தாலும் எனக்கு அது சரியான மன கஷ்டமாக தான் இருந்தது அதை பார்க்கல. ஏனென்றால் ஒரு என்பிபின்ற எம்பியை ஃபைசால பாருங்கோ, அவர்கிட்ட கார் ராங்கிது, அடித்து கொலையும் செய்தோன்னு அந்த பக்கம் ராங்கிச்சு. ஒரு டெத், ஒரு ஒரு நெக்லிகன்ஸ்ன்னு சொல்ல போகிறீங்க. நாளைக்கு வழக்கில் ஓட்டை இருக்கும், அது வேறு பிரச்சனை. பட் அது எம்பி, அது முக்கியம். ஏன் நாங்கள் எம்பிக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்போடு இப்போ எத்தனையோ 1000 படையல் இருக்குது, எத்தனையோ நீங்கள் பாதுகாப்பு அமைச்சில் இவ்வளோ செலவழிக்கிறீங்க. இப்போ எந்த பெருமையாக சொல்கிறீங்க எல்லா எம்பின்ற பாதுகாப்பையும் எடுத்து விட்டேன். அப்போ எம்பிக்கு அரசியல் எதிரிகள் வந்து அடித்தா எம்பி கையால் திருப்பி அடிக்கணும்னா அடிக்கிறோம், வேறு சரி ஒன்றும் செய்யலை. எம்பி தன்னை பாதுகாக்கிறதுக்காக கொலை தான் செய்யணும்னா செய்கிறோம் ஐயா. வேறு என்ன இருக்குது செல்ஃப் டிஃபென்ஸுக்கு? ஒரு ஆள் என்னோட கத்தியால் குத்த வந்தேன், அப்போ நானும் கத்தி கொண்டு தான் தெரியுறேன், கத்தி தான் கொண்டு தெரியணும். வேறு என்ன செய்கிறது? துவக்கு இல்லை, துவக்கு சட்டப்படி கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கு. நீங்கள் அதை துவக்க பறித்து வச்சுருக்கீங்க, அது தரையில் என்ன. ஸோ என்ன பாதுகாக்கிறதுக்கு நான் இனி இடுப்பில் ஒரு உறைவாளோடு தான் தெரியும். ஆனால் கதைச்சா ஸ்விங் கண்டுபிடி வேறு என்ன செய்கிறது? ஏனென்றால் அந்தளத்துக்கு தான் அரசாங்கத்தின் கொள்கைகள். சிவனடியான கூட சேலஞ்ச் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு வீடியோ போட்டுக்கிறீங்க, மாஸ்டர் பிளான் என்கிட்ட அனுரகுமார் நாயக்கு நானும் அப்படி தான் நம்பினான் முதல். மாஸ்டர் பிளானை நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீங்கன்னு அவர் செய்வார். சும்மா அரசியல் எதிர்கூடல் செய்யலாம். சிவனடியானவர்களே, தமிழடியானவர்களே, தம்பி ரஜீவன், அண்ணா ரஜீவன் தெரியல. எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஏன் இவர்கிட்ட மாஸ்டர் பிளான் இருக்கான்னு நீங்கள் சொல்கிறீங்க, என்ன ரீசன், என்ன இருக்காங்க? ஸோ நாங்கள் அதை பார்ப்போம். மேபி அப்படி இருந்து இலங்கையில் வந்தால் எல்லாம். ஆனால் நான் எதிர்ப்பு கூடுறேன், இல்லை திருப்பி விசா போது கோத்தா மாதிரி ஒரு நிலைமைக்கு 2 years தாண்டி போய் சனமாக அடித்து திலத்து பண்ணி நான் எதிர்ப்பு கூடுறேன். இல்லை நீங்கள் அப்படின்னு சொன்னால் அதை பார்ப்போம். இப்போ பழைய காலத்து எம்பிஎல் காசுகளை வச்சுக்கொண்டு உழைச்சவ கணக்க கம்ப்ளைண்ட் வருது, டிசிசி மீட்டிங்கை பார்லிமெண்ட் டேட்டில் போடினோம், அது சம்மந்தமான கதைப்பம், அது வேறு பிரச்சனை. ஆனால் அப்படியான நேரங்களில் ஏன் ஒரு எம்பிக்குரிய பாதுகாப்பு சலுகை என்று சொல்லி குறைக்கிற இதே அனுரகுமார் சாநாயக் அவர்கள் தான் எம்பிஏ இருக்க முழு சலுகையும் வேண்டி சந்திரிகாவுக்கு பின்னால் வாழ் பிடிக்கணும்னு தெரிஞ்சால் தான் இந்த அனுரகுமார் சாநாயக். ஸோ இப்போ அவர் ஒரு பாராளுமன்றம் மாதிரி இயங்க விட வேணும். பாராளுமன்றத்தை கேலி கூத்தான இடமா மாற்றக்கூடாது. அங்கே 189 பேர் எடுத்து வச்சுட்டு 5 வருஷத்துக்கு ஒன்றும் செய்யலாம். ஸோ நான் நினைக்கிறத செய்ய போகிறேன்ன்றது அல்ல. இப்படியான ஒரு பவர் ஒன்று வேறைக்கு இல்லை. உங்கள்கிட்ட பவர் இப்போ நான் சொன்னால் நல்ல விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஏன் அனுரகுமார் சாநாயக் அவர்கள் ஜனாதிபதி அவர்கள் டிசிசி மீட்டிங் வரைக்கும் நான் அவரை அவமானப்படுத்துகிற மாதிரி பிடிஏக்கு என்ன நடக்க போகுது அது சம்மந்தம் நான் வீடியோ போடுறேன். நான் பிடிஏக்கு இல்லாமல் அறிக்கை விட்டுருக்கேன்.
பிடிஏக்கு என்ன நடக்க போகுது, எங்கள்ட அரசியல் கைதிகள் என்ன அதுண்டெல்லாம் கேட்டு முள்ளிவாய்க்காலில் படுகொலை நடந்ததா இல்லையா அதெல்லாம் கேட்டிருந்தால் அவர் தர்ம சங்கடத்துக்குள்ளாக இருப்பார். அவை அறிந்து கதைக்கோணும். ஒரு ஜனாதிபதிக்குரிய மதிப்பை நாங்கள் கொடுக்குறோம். அவருடைய கருத்துக்களை நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை சொல்லி மோதக்கூடிய இடம், ஒரு டிபேட் பண்ணக்கூடிய பாராளுமன்றமே அல்ல ஒழிய ஒரு பிரதேசத்தின் அபிவிருத்திக்கு வர ஜனாதிபதியை அவமானப்படுத்துறது, தேசிய பிரச்சனைகளை கதைச்சு அவமானப்படுத்துறதுதான் அர்ச்சுனா அல்ல. அங்கேயும் நான் சொல்லியிருக்கேன், எங்களை கயந்திரமாக இருப்போம் சொல்லியிருக்கேன், விகார இடின்னு நான் சொன்னால் பேய் கதைக்க வேணாம். விகார இடிக்கிறது சம்மந்தமாக நாங்கள் கதைக்கிறதுக்கு இல்லை. டிசிசி மீட்டிங் நடந்தது, இப்போ இடிச்சிட்டு நம்ம விகாரையை எங்கே தூளாக போயிட்டா புல்டோசலாலி. இதுதான் எங்கள்ட அரசியல். அதை விளங்காமல் நாங்கள் காலமாக ஒரே குட்டைக்குள்ள ஊர்ன மட்டையல் மாதிரி நாங்கள் அரசியல் செய்கிறதுக்கும் தயாராக இல்லை. பொம்பளையில் அரசியல் செய்கிறதுக்கும் அதுக்கு ஒரு ஃபுல் சீரீஸ் ஒன்று போட போகிறோம். அந்த பொம்பளையில் அரசியல் செய்கிற சம்மந்தமான ஃபுல் சீரீஸ் ஒன்று போட போகிறோம். ஸோ இது எனக்கு ஒரு மனத்தாக்கம். தம்பி இளங்குமரனுக்கு ஒரு ஏர்பேக்கும் இல்லாத அவனோட சொந்த காரில் போய் அவன் அடிபட்டது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வேண்டாம். திரும்பவும் சொல்கிறேன், எனக்கு வேண்டாம். என்னோட கார் இருக்குது, நான் 2 எடுத்து வச்சிருக்கிறேன். சாரி, வேண்டி இது பே பண்ணி கொண்டு இருக்கிறேன், அது பிரச்சனை இல்லை. அது தவிர அதே இப்போ அவங்கள்ட்ட தெரியும் வின் ஸ்க்ரீனு முடிஞ்சு அதுக்கு பிறகு அதுன்ற இது கீறுபட்டு இவ்வளோ எல்லாம் நடந்தது. எனக்கு அது பிரச்சனை இல்லை. நான் என்னுடைய கார் என்னோட சொந்த காரில் தான் அரசாங்கத்துக்காக நான் மக்களுக்காக வேலை செய்யணும் ஒழிய அரசாங்கத்தின் காரில் ஜீப்பில் எல்லாம் தெரிஞ்சு நான் செய்யலை. ஒரு அண்மையில் மீட்டிங்கில் எங்கள்கிட்ட சந்திரசோர் சொல்லியிருந்தார், ஒரு அமைச்சர்களுக்கும் பாதுகாப்பு தேவை. உங்களுடையாக்களுக்கு பாதுகாப்பு தேவையில்லை. ஏன்னா உங்களுடையாக்கள் அடித்தா நீங்கள் அடுத்த செகண்டே போலீஸை போட்டெல்லாம் பிடிச்சிருவீங்க. அது சனத்துக்கும் தெரியும், அதில் அடிக்க மாட்டாங்க. எங்களுக்கு அடித்தா நீங்கள் மைக்கு போய் சொல்லுவாங்க, அர்ச்சனாவுக்கு அடிக்க வேண்டாம், அவருக்கு கராட்டை தெரியும், ப்ரௌன் பெல்ட். என்ன சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கு. நீங்கள் ஒரு அமைச்சராக இருந்தோண்டு உங்களுக்கு மைக்குக்கு முன்னால் என்ன கதைக்கிறப்ப நான் சின்ன படியன் கதைச்ச பிள்ளைன்னா மன்னிச்சு கொள்ளுங்க. ஆனால் பாராளுமன்றத்தில் நீங்கள் சொல்லுவீங்களா இருந்தால் நாங்கள் அடிக்க இப்போ உங்களுக்கே விளங்குது, உங்கள்கிட்ட தான் கூட பவர் இருக்குது. நாங்கள் அடிக்க தொடங்கினோம்னா ஓடுறதுக்கு இடம் இருக்கான்னு சொன்ன அதே அமைச்சர் தான் டிசிசி மீட்டிங்கில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை முடிஞ்ச பிறகு சொல்கிறார் என்னென்றால் அவரை அரெஸ்ட் பண்ணக்கூடாது போலீஸ், ஏனென்றால் அவருக்கு ப்ரௌன் பெல்ட் எல்லாம் தெரியும், நீங்களும் கதைக்கிறதுல பார்த்து கதைங்க, அவருக்கு ப்ரௌன். இது என்ன இவருடைய கதை என்றால் ஒரு பிக்காளித்தனம் சொல்லுவார்கள் தமிழில். பிக்காளித்தனம் அவருக்கு தமிழ் விளங்க வரைய பிக்காளித்தனமான கதை என்ன அவங்க கேட்குறாங்க. இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துட்டு அவர் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுவீங்களா இல்லையா? அதுக்குரிய பதில் இது சம்பந்தமாக ஒரு போலீஸ் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. போலீஸ் விசாரணையின் பின்னர் ஃபேக்ஸ் நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டு நீதிமன்றத்தின் அட்வைஸின் படி ஆக்ஷன் எடுக்கப்படும். அப்படி தான் நீங்கள் கதைக்கணும். அதை விட்டு போட்டு ஃபன்னாக கதைக்கிறப்ப நான் இந்த யூடியூப்பில் ஃபன்னாக கதைக்கிறது வேறு, நீங்கள் அவ்வளோ மெக்கைக்கு முன்னால் இருந்து கொண்டு அர்ச்சனாவுக்கு கராட்டே தெரியுமென்று கதைக்கிறது அது நான் பழகி வச்சுருக்கணும் இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் அதை சும்மா ஒரு பிக்காளித்தனமான உங்களுடைய பிக்காளித்தனமான ஒரு அமைச்சு பதவி யாழ்ப்பாணத்துக்கு ஒரு பெரிய அவமதிப்புன்றது நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு அமைச்சராக உங்களை விட்டது யாழ்ப்பாண தமிழர்களை மலையக தமிழர்களை ஏன் பிரிப்பான்? என்னுடைய தமிழ் இனத்தை அவமதிக்கிறதாக தந்த போஸ்ட்டாக தான் நான் பார்க்குறேன். உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு ஐயா. நான் உங்களோட கதைச்சேன், நான் அண்ணாண்டு வந்து கதைச்சேன். நான் இல்லை ஒரு நாளுமே உங்களுக்கு துரோகம் செய்யலை. நான் எப்போவுமே உங்களை சொல்லி கோல் பண்ணி சொல்கிறேன், அண்ணா அப்படி பிரச்சனை இருக்குது, நான் உங்களோட என்னோட எதிரி, நான் உங்களோட கதைக்க மாட்டேன். திருப்பி வந்து கதைக்கிறேன்னா கதைப்பேன். அமைச்சர் சந்திரசேகர் என்னென்றால் உங்களுக்கு தான் அந்த பொறுப்பு. உங்களுக்கு நான் எத்தனை தரம் மீட் பண்ணிக்கன்னு சொல்லிக்கேன், அண்ணா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நான் செய்தாரேன், நீங்கள் செய்ததா சொல்லுங்கன்னு சொல்லி. ஏனென்றால் நீங்கள் பேர் கிடக்கூடான்னு நான் ஆசைப்பட்டேன். நான் அதே நேரத்தில் சில விஷயங்களும் உங்களுக்கு என்ன ஜூஸ் பண்ணலாம், பட் நீங்கள் இல்லை ஜூஸ் பண்ணலான்டா நாங்கள் பிரியோசனம் இல்லைன்னு சொன்னால் அப்போ நாங்கள் எதுக்கு வேறு ஏதாவதுக்கும் என்ன பிரியோசனப்படுத்துறதுக்கு யாராவது கேட்டேன். நான் அதை பொதுமக்கள் சார்பாக அந்த நடவடிக்கைகள் எடுக்கத்தான் வேணும். நீங்கள் சற்று சிந்திக்க வேணும். உங்களோட எந்த கோபமும் இல்லை, பட் நீங்கள் இந்த பிக்காளித்தனமான தினுசுகள் மாதிரி கதைக்க வேண்டாம். தினிசு என்று சொல்வார்கள் மாதிரி கதைக்க வேண்டாம் என்பது என்னுடைய ஆழமான பணிவான அன்பான சகோதரத்துவமான தோழமையான தமிழ் சொல்லித்தாரம் ஒரு வேண்டுகோள். சரி, 2வது விடயத்துக்கு வருவோம். உங்களுக்கு தெரியும், ஒரு சில பேர் மைக்க பிடிச்சு கொண்டு சொன்னவே சிவனே வந்தாலும் என்னோட எழுத்து மூலம் பெர்மிஷன் கேட்டு போட்டு தான் என்னுடைய ஆளுமைக்கு உட்பட்ட வைத்தியசாலைக்குள்ளே வரணும், இல்லாட்டி நான் அவையையும் செக்யூரிட்டி கார்டை கொண்டு தூக்கி எறிவேன் என்றால் நேற்று ஒரு வீடியோ வந்திருக்கிறது. ஹரிசி கருணியாமர சூரியன் வாகனம் புதுசாக ஓப்பன் பண்ணி கொண்டு போய் அரசாங்க நிறுவனத்துக்குள்ள நிற்குது. ஸோ அப்போ அந்த செக்யூரிட்டி கார்டுகள் ஹரணி அமர சூரியை தூக்கி எறிஞ்சிருக்கணும் வெளியால், அல்லது பிடிச்சிட்டு ஹரணி அமர சூரியை பிடிச்சிட்டு
போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். எனக்கு தெரியாமல் வந்திருக்கிறா, என்னுடைய ரிக்வஸ்ட் பண்ணல. இப்போ நீதிமன்றம் எனக்கு என்ன சொன்னாண்டால் போராண்டா இன் ரைட்டிங்கில் கொடுத்து இன்ஃபார்ம் பண்ணி போட்டு போவாங்க. அப்போ ஹரணி அமரசூரிய வந்து அதில் காரை விட்டுட்டு பிரதமர் தானே நேராக ஓட்டில் போய் அதே அவ்வளவு பேஷண்ட்ஸுக்கு முன்னால் வீடியோ எடுத்து இப்போ எனக்கு விளங்கியில் பேஷண்ட்டு ப்ரைவசி எங்கே போட்டுண்டு பேஷண்ட்டை ப்ரைவசி அதுக்குள்ளே மீடியா போகுது. அதுக்குள்ளே இருக்கிற பேஷண்ட்ஸ் ஒவ்வொன்றும் காலுக்குள்ளே காலை தூக்கி ஒன்றைக்கு சரத்து விட. ஸோ இப்போ பேஷண்ட்டை ப்ரைவசி எங்கே போயிட்டுன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஸோ ஒரு ஹெல்த் இன்ஸ்டிடியூஷன் சொன்னால் அங்கே ஒரு பேஷண்ட் ப்ரைவசி மெயின்டைன் பண்ண போடணும்னா முதலமைச்சர் வாராண்டதுக்காண்டி வீடியோ எடுக்கலாது. அதான் நியாயம். இப்போ நான் உள்ளுக்குள்ளே வந்து வீடியோ எடுத்தனான்னு நீங்கள் சொன்னால் அது கேவலம். நான் எடுக்கல வந்து என்னையும் எடுத்தாவே அவதான். அதையும் தவிர ஹரணி அமரசூரிய வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க பவானந்தரையா போகிறார் முன்னுக்கு இதால் வாங்கன்னு சொல்லி அதே 2 பேர் அரசியலுக்கு நீங்கள் என்னவும் செய்வீங்கன்றதுக்குரிய நல்ல உதாரணம் இது. சரி, அதான் பொதுமக்கள் அதுக்குரிய பதிலாக கீழே கமெண்ட் பண்ணுவாங்க. 3வது விடயம் என்னென்னா இவங்க ஹரணி அமரசூரிய சொல்லியிருக்கிறா இந்த மீட்டிங்கில் எந்த மீட்டிங்கில் நேற்றைய தினம் நடந்த ஆவரங்காலில் நடந்த மீட்டிங்கில் சொல்லியிருக்கிறா இந்த நாட்டின் ஜனாதிபதி, இந்த நாட்டின் பிரதமர், இந்த நாட்டின் எம்பி, இந்த நாட்டில் இருக்கிற சாதாரண குடிமகன் எல்லாருக்குமே சட்டம் தான். அப்போ நான் கேட்குறேன் என்னென்னா இன்னொரு குடிமகன் காரில் வந்து இப்படியே நிப்பாடி போட்டு இப்படியே வீடியோ எடுத்துக்கொண்டு ஓட்டுக்கு போனால் விடுவீங்களோ அம்மா? இல்லை தானே. இது என்ன சொல்கிறோம்டா சிலது வாய்ப்பேச்சு. நான் வாய்ப்பேச்சு ஒன்று செய்கிற உண்டுன்னா நீங்கள் என்ன சுட்டி காட்டணும். ஒரு வீடியோவில் அடித்து போடு அண்ணன் நீங்கள் இப்படி காய்ச்சிருக்கிறீங்க இப்போ இப்படி செய்கிறீங்கன்ட்டு நான் ஒத்துக்கொள்வேன். ஃபஸ்ட்டாக பிள்ளைன்னா ஒட்டுக்கொள்வேன், மன்னிப்பு கேட்பேன். அதுக்கப்புறம் அதை நான் திருத்தி கொள்வது. அதான் மனசற்ற மானுடற்ற அழகு. இந்த நாட்டிலே எல்லாருக்கும் ஒரே சட்டம் தானு கூவின ஹரணி அமரசூரிய ஆக்களை பிளான் பண்ணி செட்டப் பண்ணி எங்களோட அமைச்சர் சந்திரசேகரும் கூவி எல்லாரும் கூவினவர்கள் அன்றிரவு போயிருக்கிறார்கள் வைத்தியசாலைக்குள்ள. இப்போ வைத்தியசாலைக்குள்ளே போய்க்குள்ள எழுத்து மூலம் தெரிவிச்சு இப்போ நீங்கள் எழுத்துக்கள் அடித்து அப்ரூவல்லாம் அனுப்பிங்க. நாங்கள் மாதிரி ஹாஸ்பிட்டல் போஸ்ட்லான்ட்டு வந்து நாங்கள் அதுக்கு பிறகு 2வது இப்போ ஓவர் த ஃபோனில் நீங்கள் பெர்மிஷன் எடுத்துன்னு சொல்ல போகிறீங்க, எனக்கு அது தெரியும். 2வது அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸுன்ற ப்ரைவசி என்ன? ஸோ அங்கே இருக்கிற பேஷண்ட்டு ப்ரைவசி இல்லையா? இதே நான் சொல்கிறேன், போன பிரச்சனை இல்லை, இளங்குமரன் பார்த்த பிரச்சனை இல்லை, எல்லாமே நல்ல விஷயம். நானும் கூட போய் பார்த்துருப்பேன். ஆனால் நான் போகிறதா இருந்தால் இனி அந்த பின்னரம் 5 மணிக்கு விடுவேணும். நான் ஒரு டாக்டராக இருந்தேன், பின்னர் 5 மணிக்கு விடியணும். அந்த நேரம் இந்த சனத்தோட இடிபட்டு கொண்டு அப்போ அவ்வளவு சனம் இடிபட்டு துள்ளி அடிச்சு நாங்கள் போகணும். ஒவ்வொரு கேட்டுகளையும் இருந்து உங்களுக்கு தெரியும். பிரதமர் ஹரணி அமரசூரியக்கு சிறப்பு ஏனென்றா உங்களுக்கு விளங்கோணும். அது பிழை இல்லை. பிரதமர்ன்றது பிரதமர், எம்பி என்றது எம்பி, பிரசிடென்ட் என்றது பிரசிடென்ட், ஹாஸ்பிட்டல் டிரெக்டர்ன்றது டிரெக்டர். அது விளங்குற வரைக்கும் சந்தோஷம். விளங்காட்டி யாராவது போட்டுக்காங்க. நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன்.